ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து நிறைய பேருக்கு தாலி செயின் வாங்கணுன்றது ஒரு கனவாகவே இருக்குது. ஸோ இப்போ தாலி செயின்னு இல்லை, ஒரு 3 பவுனுக்கு நீங்கள் ஒரு நகை வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஏதோ பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, ரொம்ப வருஷமாக கூட பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கான சரியான வீடியோ இது தான். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு இருந்த பல டவுட்ஸ் இதில் கிளியர் ஆகும். அந்த நம்பிக்கையை நான் உங்களுக்கு தரேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே நான் வந்து எழுதியிருக்கேன். இது கேல்குலேஷன் வந்து நான் புரிகிற மாதிரி நான் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். இப்போ வந்து கடையில் நிறையா விதமான ஸ்கீம்ஸ் இருக்குது. உங்களுக்கு கோல்டு ஸ்கீம் இருக்குது. ஸ்கீமில் மேஜராக 2 விதமான ஸ்கீம் வந்து இருக்குது. அந்த 2 ஸ்கீமை நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். ஸோ வந்து அந்த முறையை நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஒரு மெத்தடு நான் வந்து சொல்கிறேன். ஸோ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் வந்து வாங்கினீங்க அப்படின்னா ஒரு நல்ல லாபத்தோடையே நீங்கள் வந்து வாங்கலாம். அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ வந்து என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, வேஸ்டேஜ் பெனிஃபிட்ஸ், இந்த 18% வேஸ்டேஜ் பெனிஃபிட்ஸ் இப்போ நிறைய கடைகளில் கொடுக்குறாங்க. ஸோ 18% வேஸ்டேஜ் பெனிஃபிட்ஸ் இருக்கிற அந்த ஸ்கீமு. இன்னொரு ஸ்கீம் நான் எடுத்திருக்கேன்னா, வேஸ்டேஜ் பெனிஃபிட்ஸ் இல்லாமல் போனஸ் கொடுக்குறாங்க சில ஷாப்பில். இப்போ ஸ்ரீகுமரனில் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்கீமுமே இருக்கும். ஸோ போனஸ் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஸ்கீமையும் நான் வந்து கம்பேர் பண்ணி எடுத்திருக்கேன். இது இல்லாமல் நான் வந்து உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஆர்டியும் எடுத்திருக்கேன். ஸோ அந்த கேல்குலேஷனையும் பார்ப்போம். 3 பவுன் ஹாரமோ தாலி செயினோ எதுவோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 1,40,000 நீங்கள் எடுத்து வைக்கணும். நான் வந்து இந்த கேல்குலேஷனுக்கு வந்து ஒரு கிராம் 5,800 ஆவரேஜாக எடுத்திருக்கேன். ஏன்னா கோல்டு வந்து 5,730லேருந்து 740 அப்படி ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. இன்றைக்கி நான் கோல்டு ரேட் வந்து பார்த்திங்கன்னா, நான் இந்த வீடியோ எடுக்கும்போது 5,815. ஸோ கோல்டோட ரேட் வந்து இப்படி ஃப்ளக்சுவேஷன்லேயே இருக்கிறதுனால நான் ரெண்டுத்துக்கும் ஆவரேஜாக 5,800ன்னு எடுத்திருக்கேன். இப்போது நீங்கள் அந்த 1,40,000 கிட்ட ஜிஎஸ்டியெல்லாம் சேர்த்து சொல்கிறேன். அப்போ வேணும்னா நீங்கள் குறைஞ்சபட்சம் எவ்வளோ சிட்டு போடணும்? 12,000 போடணும். இப்போது எடுத்தோடனே நீங்கள் கன்க்ளூஷனில் வந்துடாதீங்க. அப்போ என்னால் 12,000 சிட்டு போட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு சில ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு நான் 12,000 சிட்டு கட்டுறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ 12,000 11 மாதம் கட்டினீங்கன்னா 1,32,000 நம்மளுக்கு கிடைக்கும். இதுக்கு 3% ஜிஎஸ்டி நீங்கள் கட்டின இந்த இதுக்கு வந்து பணத்துக்கு ஜிஎஸ்டி நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா 3,960 வரும். இப்போ வந்து இதை வந்து நான் ஏன் வந்து டவுன் ஏரோ போட்டிருக்கேன்னா, இது வந்து நம்ம கட்ட வேண்டிய பணம். அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த பணம் நமக்கு ஒரு லாஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 3,960 நம்ம வந்து கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ அந்த 1,32,000 வந்து நீங்கள் அந்த 18% வேஸ்டேஜுக்குள்ளே எடுத்தீங்கன்னா தான் நான் சொல்கிற இந்த ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு பொருந்தும். அதுக்கு மேலே உள்ள நகைகள் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அது வந்து நீங்கள் தான் தனியாக கால்குலேட் பண்ணிக்கணும். அடுத்து வேஸ்டேஜ் பெனிஃபிட்ஸ் இல்லாமல் இருக்கிற ஸ்கீம் ப்ளஸ் அது ஆனால் போனஸ் தருவாங்க இல்லையா, அந்த ஸ்கீமுக்கு நம்ம கால்குலேஷன் பார்ப்போம். 12,000 நீங்கள் கட்டியிருப்பீங்க 11 மாதத்துக்கு. அப்போ 1,32,000. இதோட அவங்க ஒரு 12,000 வந்து ஆட் கொடுப்பாங்க. நான் வந்து இதை ஏன் சேர்த்து கேல்குலேட் பண்ணுறேன்னா, இந்த அமௌண்ட்டுக்கு தான் நீங்கள் வந்து ஜிஎஸ்டி பே பண்ண போகிறீங்க, சரிங்களா? அப்போ நீங்கள் வந்து அமௌண்ட் ஏற ஏற ஜிஎஸ்டியும் ஏறும். அந்த ஒரு புரிதலுக்காக நான் எழுதியிருக்கேன். அப்போ 1,32,000 ஒரு 12,000 நீங்கள் கூட்டினீங்கன்னா 1,44,000. ரொம்ப பேசிக்காக சொல்கிறேன்னு நினைக்க வேணாம். சில பேர் சிஸ்டர்ஸுக்கு வந்து இது கூட இன்னும் கொஞ்சம் தெரியாமல் இருக்கலாம், அவங்களுக்கு இன்னும் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கலாம். அதுக்காக நான் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து இது பண்ணுறேன். சாரி. இப்போது 1,44,000 வேஸ்டேஜ் கால்குலேட் பண்ணால் 10 + 3ன்னு போட்டிருக்கேன். ஹாரம் மாதிரி நீங்கள் வாங்குறீங்கன்னா 10% பேசிக்காக வந்து இருக்கும் ஸ்டார்டிங். இதே நீங்கள் செயின் வாங்குறீங்கன்னா 5-7% வேரி ஆகும். ஸோ இதோட ப்ளஸ் 3% ஜிஎஸ்டியை நம்ம கூட்டும் போது 13% நான் எடுத்திருக்கேன். இதை விட நீங்கள் செயின் வாங்கும்போது கம்மியாக தான் ஆகும். நான் ஆவரேஜாக எடுத்திருக்கேன். ஸோ இந்த 13% 1,44,000 நீங்கள் கால்குலேட் அப்போ இந்த 1,44,000க்கு இந்த 13% கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா 18,720 இப்போ நம்ம அடிஷ்னலாக கொடுக்கணும். இப்போது இதை ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 12,000 தான் நமக்கு லாபம்னே வச்சுக்கோமே. அப்போ இந்த 12,000 நீங்கள் இதுலேருந்து நீங்கள் கழிச்சிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்குது? 6,720. நீங்கள் வந்து என்ன பண்ணணும்?
கொடுக்குற மாதிரி இருக்கும் அடிஷ்னலாக. இப்போ இந்த ஸ்கீமில் நீங்கள் எவ்வளோ கொடுக்குற மாதிரி இருந்துச்சு? 3960 ரூபா நீங்கள் ஜிஎஸ்டிக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த ஸ்கீமில் நீங்கள் போகும்போது அவங்க என்னதான் உங்களுக்கு போனஸ் கொடுத்தாலும் நீங்கள் அதில் வந்து நீங்கள் கடைசியாக வந்து நீங்கள் கொடுக்க போகிற அமௌண்ட் எவ்வளோன்னா 6720 ரூபா. இந்த 12,000 ரூபா அந்த போனஸ்ன்னு நினைக்கிச்சு நம்ம அதை மைனஸ் பண்ணிக்கிட்டோம், லாபம்னு நினச்சி மைனஸ் பண்ணால் கூட நமக்கு கிட்டத்தட்ட 6720 ரூபான்றது கிட்டத்தட்ட நஷ்டத்துலேயே கொஞ்சம் அதிகமான நஷ்டம்தான். சரிங்களா? ஸோ அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த மூணாவதாக ஒரு கேல்குலேஷன் பார்ப்போம். இதில் என்னென்னா, இதே நீங்கள் ஒரு ஆர்டி கட்டுறீங்க, இதே 12,000 ரூபாவை ஸ்கீம் நகைச்சீட்டு போடாமல் ஆர்டி கட்டி அதுலேருந்து எடுக்கலாம் அப்படின்னு நினச்சி பார்க்குறீங்க. அப்போது என்ன கேல்குலேஷன் வரும்னு நான் ஃபஸ்ட்டு போடுறேன். ஸோ அப்போ 12,000 ரூபா இன்ட்டு 12 மாதம், அப்போ 1,44,000 ரூபா. ஆர்டிக்கு வந்து 11 மாதம் இல்லைங்க, எப்போயுமே வந்து 6 மாதம், 1 வருஷம், 1.5 வருஷம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் கட்ட முடியும். அதனால் 12 மாதம்னு எடுத்திருக்கேன். ஸோ 12 மாதத்துக்கு 1,44,000 ரூபா வரும். இதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு இப்போ என்னோடய பேங்க்கில் வந்து 7.75 கொடுக்குறாங்க. நிறைய பேங்க்கில் இதை விட அதிகமாகவும் இருக்குது, சில பேங்க்கில் இதை விட கம்மியாகவும் இருக்குது. நான் என்னோடய பேங்க்குக்கான கேல்குலேஷனுக்காக நான் சொல்லியிருக்கேன். ஸோ 7.75% நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டு நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு கேல்குலேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 11,160 ரூபா வந்து நமக்கு வருது. இப்போ இது வந்து என்னென்னா லாபம். ஸோ அதனால தான் நான் ஏறுமுகத்தில் அம்புக்குறி போட்டிருக்கேன். 11,160 ரூபா வருது. நகை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான இது ஒரு டிப்பு. இப்போ இது மூணுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்கீம் பெஸ்ட்டு அப்படின்னு வந்து பார்க்கும்போது, இப்போ ஆர்டி வந்து நமக்கு 11,160 ரூபா லாபமாக இருந்தாலும் நம்ம நகை எடுக்கும்போது அகெயின் இதே மாதிரி தான் வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி கொடுக்கும்போது ஒரு சொற்பமான அமௌண்ட் நம்மளுக்கு வந்து வரும். அந்த கழிக்கும்போது எப்படி பார்த்தாலும் இதுவும் ஒரு விதத்தில் கொஞ்சம் அதிகமாகவே தான் நஷ்டம் வரும். அப்போ நம்ம ஓரளவுக்கு லாபமாக எடுக்கணும் அப்படின்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நான் ஒரு மெத்தட் உங்களுக்கு சொல்கிறேன். என்னால் மாதம் 12,000 ரூபா வந்து நகைச்சீட்டுக்கு கட்ட முடியாது, உறுதியாக எனக்கு கட்ட முடியாது, முன்ன பின்ன வரும் எனக்கு மாதம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நிறைய பேர் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜ் அமௌண்ட்டாக வந்து கட்டுவாங்க நகைச்சீட்டை பொறுத்த வரைக்கும். அவங்கள மாதிரி யாரெல்லாம் வந்து நினைக்கிறாங்களோ, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ சொல்ல போகிற கேல்குலேஷன் உங்களுக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க என்ன அந்த கேல்குலேஷன் இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இதில் வந்து நான் வந்து 12,000 6,000 பிரிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு 6,000க்கு நான் நகைச்சீட்டு போட்டுடுறேன். எந்த ஸ்கீம்லனா இதே 18% வேஸ்டேஜ் பெனிஃபிட்ஸ் உள்ள ஸ்கீமில் போட்டுடுறேன். அப்போ 6,000 11 மாதம் கட்டினா 66,000. இதுக்கு 18% வேஸ்டேஜ் இருக்கிறதுனால வெறும் நம்ம 3% நம்ம கட்டினா போதும். இப்போது 66,000 ரூபாய்க்கு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து 1 பவுன் கிட்ட தான் எடுக்க முடியும். ஆனால் நான் 3 பவுன் தாலி செயின் எடுக்கலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் இன்னொரு 6,000 இங்கே ஆர்டியில் போடுற மாதிரி எழுதியிருக்கேன். இப்போ இந்த ஆர்டியில் வந்து போடுறதுன்னு அப்படின்னா இந்த 6,000 ரூபாய் இருந்தால் நான் நகைச்சீட்லேயே கட்டிடுவேனே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நான் அந்த மாதிரி இதை மீன் பண்ணி எழுதலை. ஒவ்வொரு மாதமும் 6,000ன்னு நான் வந்து கேல்குலேஷனுக்காக தான் எடுத்திருக்கேனே தவிர, ஒரு சில மாதம் உங்களுக்கு அமௌண்ட்டை நிறையா கிடைக்கும், ஒரு சில மாதம் உங்களுக்கு கிடைக்காம கூட போகலாம், ரொம்ப பேசிக்காக கிடைக்கும். நான் வந்து ஒரு ரஃபாக எல்லா மாதமும் கேல்குலேஷனுக்காக நான் எடுத்திருக்கேன். பட் வந்து நீங்கள் என்ன ஆர்டி எடுத்துக்கணும் அப்படின்னா ஃப்ளெக்சிபிள் ஆர்டி. யூஸ்வலாக நான் அந்த ஆர்டி தான் எடுத்துக்குவேன். அதுதான் எனக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். நான் இந்த மாதிரி மெத்தடில் தான் நான் போட்டு நான் இந்த மாதிரி நகையெல்லாம் நிறையா வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் ஃப்ளெக்சிபிள் ஆர்டி ஒன்று எடுத்துக்கோங்க. நான் ஆவரேஜுக்காக நான் வந்து ஒரு 6,000 போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு மாதம் 3,000 ரூபாய் கட்டலாம், ஒரு மாதம் 10,000 ரூபாய் கூட கட்டலாம், உங்களோட இஷ்டம். நான் 12 மாதத்துக்கு கட்டும்போது எனக்கு ஒரு 72,000 சேர்ந்துருக்கு, அக்யூமுலேட் ஆகிருக்கு அக்கௌண்ட்லன்ற மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ என்னோடய பேங்க் இன்ட்ரெஸ்ட் படி 7.75% இன்ட்ரெஸ்ட் போட்டால் 5,580 ரூபா வந்து எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டுமே கிடைக்கும். இந்த 72,000க்கு 5,580 ரூபா கிடைக்கும். நம்ம அந்த ஆர்டியில் போட்டு அதில் வாங்க போகிற நகைக்கு கண்டிப்பாக நம்ம வேஸ்டேஜ் பெனிஃபிட்ஸ் கிடையாது. அதனால நான் பேசிக் வேஸ்டேஜ், மினிமம் வேஸ்டேஜ் 10% இருக்கு இல்லையா, அதை எடுத்திருக்கேன். ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி ரெண்டையும் சேர்க்கும்போது 13% நம்ம காசு வந்து கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த 72,000க்கு அந்த 13% நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா 9,360 ரூபா வரும். இந்த 9,360 ரூபாயில் நம்ம இன்ட்ரெஸ்ட்டு நமக்கு கிடச்சது 5,580 ரூபா இருக்குங்க இல்லையா, அந்த காசை வந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம 3,780 ரூபா மட்டும் கொடுத்தா போதும். அடிஷ்னலாக இந்த 72,000க்கு நம்ம ஆல்ரெடி நம்ம வாங்கியிருந்த அந்த கட்டியிருந்த இந்த 66,000 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா
நம்ம ஆல்ரெடி கட்டியிருக்க இந்த 66,000க்கு வேஸ்டேஜ் பெனிஃபிட்ஸ் உண்டு, 18% எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ அதுக்கு ஒரு 3% அமௌண்ட் மட்டும் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். வந்து இது ஒரு 3% ஜிஎஸ்டின்னு கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு 1900 சில்லரை வரும். ஸோ இங்கே வந்து நம்ம பார்த்த ஒரு 3780 ரூபா, இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 5000 சில்லரை நம்மளுக்கு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இருந்தாலும் வந்து நம்மளால் மாதம் ஃபுல்லாக 12,000 வந்து சிட்டு போட முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து நகையும் வாங்கலாம். பெருசாக நஷ்டமும் அடையாமல் நம்ம ஓரளவுக்கு நம்ம லாபமாகவே வாங்கிக்கலான்னே வச்சுக்கோங்களேன். லாபம்னு சொல்கிறேன்னா மேலே சொன்ன நோ வேஸ்டேஜ் பெனிஃபிட்ஸ் ப்ளஸ் போனஸ் ஸ்கீம்லேயும் சரி, ஆர்டி ஸ்கீம்லேயும் சரி, எப்படி பார்த்தாலும் நம்ம ஒரு 7,000 8,000 கிட்டத்தட்ட வந்து 7,000 8,000 வந்து நம்ம கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் நம்மளுக்கு கம்மி தான் நம்ம கட்ட வேண்டியது. அதில் ஒரு லாபம். இன்னொன்று, எல்லா மாதமும் உறுதியாக பணம் வராதவங்களுக்கு, நகைச்சீட்டு அந்த மாதிரி கட்ட முடியாதவங்களுக்கு வாங்கக்கூடிய ஒரு மெத்தடு தான் இது. நான் பழைய நகையை முதலீடாக வச்சு வாங்கினதை கூட வீடியோ போட்டிருப்பேன். இந்த மெத்தடில் தாராளமாக நீங்கள் சேர்த்துட்டு வரலாம். பழைய நகை என்கிட்ட இருக்குது, அதனால் நான் கொடுத்து வாங்குறேன்றவங்களும் அந்த மாதிரி மெத்தடும் யூஸ் பண்ணலாம், இதுவும் யூஸ் பண்ணலாம். என்கிட்ட இல்லைங்க நகையே இல்லை, இப்போ தான் நான் சேர்க்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்றவங்க கூட இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஓகே சிஸ்டர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. தேங்க்யூ, பாய்.